அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பள்ளி கல்வித்துறை மூலம் தற்பொழுது அறிவிக்கப்பட்டுள்ள புதிய வேலைவாய்ப்பான அரசு ஃபெல்லோஷிப் திட்டத்திற்கு எவ்வாறு ஆன்லைன் மூலம் விண்ணப்பிப்பது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இது அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் நான் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே ஓப்பன் வித்னு கேட்கு. அதில் வந்து க்ரோம் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து தமிழ்நாடு எஜுகேஷனல் ஃபெல்லோஷிப் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இதில் வந்து மேலேயே ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படிச்சுக்கலாம். நீங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மெயில் அட்ரஸ் கேட்டிருக்கு. ஸோ உங்களுடைய மெயில் ஐடியை வந்து இதில் வந்து டைப் பண்ணுங்கள். இப்போ நான் மெயில் ஐடியை கொடுக்குறேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. கொடுத்தோன்னே ரெண்டாவது வந்து என்ன கொஸ்டின் கேட்குது அப்படின்னா, கொஸ்டினில் வந்து ஃபெல்லோஷிப் பற்றியான டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கக்கூடிய அனைத்து தகவலையுமே வந்து நீங்கள் ரீட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கு. ஸோ இது வந்து பத்திரிகையில் கொடுத்த தகவலுக்கும் இப்போ கொடுத்துருக்க தகவலுக்கும் சில டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த லிங்க்கை வந்து ஒரு வேளை நீங்கள் படிக்கலை அப்படின்னா இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம். படிச்சிருந்தீங்கன்னா இதில் வந்து எஸ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இப்போ நான் எஸ்ன்னு கொடுத்துட்டு நான் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். மூணாவது என்னென்னா உங்களுடைய நேம் கேட்டிருக்கு. ஸோ உங்களுடைய நேமை வந்து கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. மொபைல் நம்பரை வந்து டைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு அட்ரஸை வந்து டைப் பண்ணிடுங்க. உங்களுடைய ப்ரெசண்ட் அட்ரஸ் என்னவோ அதை வந்து டைப் பண்ணிடுங்க. இப்போ நான் டைப் பண்ணுறேன். கரண்ட் லொக்கேஷன் டிஸ்ட்ரிக்ட் நேம் கேட்டிருக்கு. ஸோ உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் நேம் வந்து கொடுத்துருங்க. நேட்டிவ் லொக்கேஷன் கொடுத்துருங்க. ஸோ எனக்கு ரெண்டுமே வந்து அதே தான், நான் அதை கொடுத்துக்கிறேன். ஹையஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் வந்து நீங்கள் வந்து அண்டர் கிராஜுவேட்டாக, போஸ்ட் கிராஜுவேட்டாக, இல்லை டாக்டரேட்டாக, வேறு என்னென்னு கேட்டிருக்காங்க. நான் அண்டர் கிராஜுவேட்டாக அதை நான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு சென்டர் அப்படிங்கிற இடத்துல வந்து மேலா ஃபீமேலா அதர்ஸுங்கிறத கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் ப்ளீஸ் லிஸ்ட் அவுட் ஆல் டிகிரிஸ் அப்டைனடு ஃப்ரம் லேட்டஸ்ட் டிகிரி டு ஓல்டஸ்ட் டிகிரி. ஸோ உங்களுக்கு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னவோ அதை வந்து டைப் பண்ணிடுங்க. என்னென்னலாம் படிச்சிருக்கிறீங்களோ அதெல்லாம் டைப் பண்ணுங்கள். இப்போ நான் டைப் பண்ணுறேன். நான் பிஎட்டு முடிச்சிருக்கேன். அதனால் நான் பிஎட்டுன்னு சேர்த்து இதில் வந்து கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ப்ளீஸ் கன்ஃபார்ம் யுவர் லாங்குவேஜ் ஃப்ரீக்வெண்ட்லி இன் இங்கிலீஷ் அண்ட் தமிழ். ஸோ இங்கிலீஷ் அண்ட் தமிழில் வந்து உங்களுடைய நிலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க. அதாவது ஸ்போக்கன், உங்களால் பேச மட்டும்தான் முடியுமா அல்லது பேச எழுத முடியுமா, அதுக்கடுத்து வந்து அட்வான்ஸ்டு லெவலில் இருக்கிறீங்களா இல்லை நோ நாலேஜா என்னவோ அதை வந்து நீங்கள் கொடுத்துருங்க. இப்போ நான் வந்து பேசிக் லெவல் அப்படிங்கிறத வந்து இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து தமிழ் அப்படிங்கிறதுல வந்து அட்வான்ஸ்டு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அப்லோட் யுவர் சிவி இன் பிடிஎஃப். ஸோ உங்களுடைய சிவி ஃபைலை வந்து இதில் வந்து அப்லோட் பண்ணணும். சிவி இஸ் எ ஷார்ட் ரிட்டன் சம்மரி ஆஃப் பர்சனல் கேரியர் குவாலிஃபிகேஷன் அண்டு எஜுகேஷன். ஸோ நம்மளுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன், நம்மளுடைய குவாலிஃபிகேஷன், எஜுகேஷன் பற்றியான ஒரு விரிவான விளக்கம் கொண்ட ஒரு ரெஸ்யூம் ஃபைல் தான் என்ன அப்படின்னா சிவி ஃபைல் அப்படிங்கிறது. ஸோ அதை வந்து நம்ம தயார் பண்ணி பிடிஎஃப் ஃபைலாக வச்சுருக்கேன்னு இப்போ நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ உங்களுடைய சிவி ஃபைல் எங்கே இருக்குதோ, பிடிஎஃபாக எங்கே வச்சுருக்கிறீங்களோ அதில் வந்து இதில் வந்து நீங்கள் கொடுத்துக்கிறேன்னு. இப்போ நான் வந்து என்னுடைய ஃபைல் இருக்கக்கூடிய இதை வந்து நான் கொடுத்துக்கிறேன். அப்லோட் அப்படிங்கிற கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபைல் வந்து இதில் வந்து அப்லோட் ஆயிரு. ஸோ என்னுடைய ஃபைல் வந்து இதில் அப்லோட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஓவரால் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ உங்களுடைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் என்னவோ அதை வந்து நீங்கள் இதில் டைப் பண்ணிடுங்க. ஸோ என்னுடைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 2 வருடம், அதனால் நான் 2 இயர்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இன் தி எஜுகேஷனல் செக்டார் இன் இயர்ஸ் ஃபுல் டைம். ஸோ எஜுகேஷன் செக்டார்ஸில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. ஸோ நான் வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் தான் ஒர்க் பண்ணேன் 2 வருஷம், அதனால் 2 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து நம்பர்ஸ் மட்டும்தான் கொடுக்கணும். இப்போ வந்து 2 அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். அதர் வாலண்டியரிங் எக்ஸ்பீரியன்ஸ் இஃப் எனி ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அப்படி எதுவுமே இல்லை, அதனால் நான் என்ஏ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ப்ரீப்லி எக்ஸ்பிளைன் தி நேச்சர் ஆஃப் யுவர் ரோல் இன் தி யுவர் ப்ரீவியஸ் 1 ஆஃப் 2 ஜாப்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒர்க் பண்ணதில் என்ன ரோல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ஸோ நான் டீச்சிங் ஸ்டாஃபாக இருந்தேன், அதனால் நான் டீச்சிங் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டரைஸ்டில் வந்து வேர்டு, எக்ஸலு, பவர் பாயிண்ட்டு, அதே மாதிரி வந்து கூகுள் ஷீட் க்ரியேட் பண்ணுறது, ஸ்லைடு எல்லாமே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. எனக்கு வந்து தெரியும், அதனால் நான் எஸ்ன்னு கொடுத்துக்கிறேன்.
நெக்ஸ்ட்டு வந்து ஆர் யூ கரண்ட்லி எம்ப்ளாய்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து இப்போ வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் நோ, அதனால் நோன்னு கொடுத்துக்கிறேன். இஃப் யூ ஆர் கரண்ட்லி எம்ப்ளாய்டு வாட் இஸ் தி நோட்டீஸ் பீரியட் அட் யுவர் கரண்ட் லொக்கேஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் கொஸ்டின். ஒரு பொது இலக்கை நோக்கி ஒரு குழுவை நீங்கள் வழிநடத்திய காலத்தை பற்றி எங்களுடைய பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் முயற்சியில் வெற்றி பெற்றீர்களா? நீங்கள் எதிர்கொண்ட சவால்கள் என்ன? அவற்றை எவ்வாறு சமாளித்தீர்கள்? ஸோ இது தொடர்பான ஒரு பேராகிராஃப் வந்து இங்கிலீஷில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டைப் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னு. ஒரு பேராகிராஃப் வந்து 200 வேர்ட்ஸ் இருக்கிற அளவுக்கு நீங்கள் என்னென்னா டைப் பண்ணணும். இல்லை டைப் பண்ணிடுங்க. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து தமிழ்நாடு அரசாங்கத்தின் இல்லந்தேடி கல்வி முயற்சியை பற்றி 4 அல்லது 5 ஸ்லைடுகளுடன் நன்கு வடிவமைக்கப்பட்ட விளக்க காட்சிகளை தயார் செய்து அதை பிடிஎஃப் ஃபைலுக்கு மாற்றி வைத்து கொள்ள வேண்டும். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அப்லோட் பண்ணணும். ஸோ இதில் வந்து ஒரு 5 ஸ்லைடு கொண்ட ஒரு பிடிஎஃப் ஃபைலாக வந்து இல்லம் தேடி கல்வியை பற்றி உங்களுக்கு என்னென்னலாம் தெரியுமோ அது தொடர்பான கருத்துக்களை வந்து பிடிஎஃப் ஃபைலாக மாற்றி வைத்து கொள்ள வேண்டும். அதை நம்ம வந்து அப்லோட் பண்ண வேண்டும். ஃபைல் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்லோடுன்னு வந்திருக்கு. அதில் போய்ட்டு நீங்கள் எந்த ப்ளேஸில் உங்களுடைய மொபைலில் அந்த ஃபைலை வச்சுருக்கிறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இப்போ என்னுடைய ஃபைலை வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கீழே இருக்கக்கூடிய அப்லோடு அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா அப்லோட் ஆக ஆரம்பிக்கும். அப்லோட் ஆன உடனே நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுங்க. இப்போ நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது நீங்கள் எந்த மாவட்டத்துக்கு செல்ல போகிறீர்கள் என்பதற்கான உறுதிப்படுத்துதல் அல்ல. இறுதி வேலை இடம் சலுகை கடிதத்தில் பகிரப்படும். நீங்கள் 3 விருப்பங்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். எங்களிடம் 3 விருப்பத் தேர்வுகள் இல்லை என்றால் உங்கள் விண்ணப்பம் பரிசீலிக்கப்படாது. ஸோ இதில் வந்து 3 ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் கொடுக்கணும். அதனால் வந்து கொடுத்துக்கோங்க. இதில் வந்து உங்களுடைய ஓன் டிஸ்ட்ரிக்டை வந்து நீங்கள் என்னென்னா செலக்ட் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் ஏற்கனவே வந்து அந்த ஓன் டிஸ்ட்ரிக்டை வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறனால நீங்கள் லொக்கேஷன் கொடுத்துருக்கறனால இப்போ வந்து உங்களுக்கு நியரஸ்ட் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்டை வந்து நீங்கள் கொடுங்க. இப்போ என்னுடைய நியரஸ்ட்டு டிஸ்ட்ரிக்கு 3 டிஸ்ட்ரிக்கை நான் கொடுக்க போகிறேன். ஸோ 3 டிஸ்ட்ரிக்கு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கடைசி ஃபார்முக்கு வந்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா ஐ ஹேவ் ரீட் தி ஃப்ளோஷிப் டிஸ்கிரிப்ஷன் கேர்ஃபுல்லி அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் தி நேச்சர் ஆஃப் தி ஃப்ளோஷிப். ஸோ உங்களுடைய ஃப்ளோஷிப் இதை வந்து நான் வந்து கரெக்டாக வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். இதில் இருக்கக்கூடிய எல்லா இதுவுமே வந்து நான் இந்த ஸ்கீமை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டானா அப்படின்னு சொல்லி கேட்டுக்குது. ஸோ இதில் வந்து எஸ் ஆர் நோ கொடுக்கணும். நீங்கள் என்னென்னா திரும்ப இந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து இதை வந்து ஓப்பன் செஞ்சு பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு. இப்போ நான் பார்த்துட்டேன். இப்போ நான் இதில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஹவு டிட் யூ நோ அபவுட் தி ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து எப்படி இதுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் போர்ட்டல் மூலயமா, சோசியல் மீடியாவா, அல்லது த்ரூ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியா, அல்லது பேப்பர் நியூஸா, இல்லை அதர்ஸான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் வந்து சோசியல் மீடியா மூலம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் சோசியல் மீடியா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு கீழே சப்மிட் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஐக்கான் இருக்குது. இதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான படிவம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகிடும். ஸோ இது போல் தான் எளிய முறையில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த தேர்வு இந்த வேலைவாய்ப்பிற்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை செய்யணும். ஸோ விருப்பமுள்ள எல்லாருமே வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள்.